பேரவையின் விதிகளை தொடர்ந்து பேரவை நடிகளுக்கு கொண்ட விளைவிக்கும் வகையில் பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் கோஷமிட்டிருக்கின்ற அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை விதி 121 உள்விதி 2 கீழ் கோஷமிடுகிற அதிமுக உறுப்பினர்களை பேரவை தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும் என்னும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்னு பார்க்காங்க. இன்னைக்கு பிரதமரை பார்க்கலாம், ஜனாதிபதி பார்க்கலாம், அது அவங்க விருப்பம், அவங்களுடைய உரிமை, அது போட்டு வரட்டு. அவர்கள் கள்ளக்குறிச்சியை பற்றியோ குறிச்சியை பற்றி பேசுவதால் இங்க தைரியமாக பேசியிருக்க வேண்டும். அவர்கள் ஆட்சியில் நடந்ததை முதலமைச்சர் கிழித்து எறிந்திருப்பார். அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் உள்ளே வருவது வெளியே போவது. முதலமைச்சர் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது என்று பயந்துதான் ஒரு பாவலா காட்டுவதை போல உள்ளே வருவது வெளியே போவது என்ற ஒரு மலிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அலைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்வேன். வினாக்கள் விடைகள். விநாயகன் 91 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஜே பிரின்ஸ், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். உட்கார்ந்தே பதில் சொல்லலாம், உட்கார்ந்தே பதில் சொல்லுங்க, உட்கார்ந்தே பதில். தயவு பண்ணி நீங்க ஒரே ஒரு நிமிஷம். அதாவது நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த சபை ஆரம்பித்த நாள் முதல் ஒரு பொருள் குறித்து கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார்கள். அவருடைய கட்சியைச் சேர்ந்த அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்று கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர்களை பேச அழைக்க வேண்டும். அன்று முதலில் திருக்குறள் வாசித்து அதன் பின் கேள்வி பதில் நேரம் முடிவடைந்தது. 1 மணி நேரம் கழித்து 0 ஹவர்ல கவனஈர்ப்பு தீர்மானமோ ஒத்திவைப்பு தீர்மானமோ எதுவும் எழுதி கொடுக்காமல் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் எழும்பி நின்று எந்த பிரச்சனையும் இந்த ஹவுஸ்ல ரைஸ் பண்ணக்கு முழு உரிமை இருக்கு, எவ்வளவு நேரம்னாலும் பேசுவதற்கும் நம்முடைய அனுமதி கொடுப்போம். ஒரு குறிப்பிட்ட அளவு பேசுகின்ற அளவுக்கு நம்ம அனுமதி கொடுப்போம். அதை திரும்ப திரும்ப அன்று நாம் பதிவு பண்ணோம். அதை பற்றி அவங்க காது கொடுத்தே கேட்கல. அவர்கள் இந்த சபையிலே வந்து கலகம் ஏற்படுத்தி பிரச்சனையை ஏற்படுத்தி உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் முதல் நாள் தொடங்கி இன்று வரை அதே பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்தாலே பேச அவங்க தயார் இல்லை. அவங்க ஒரு நோக்கத்தோட வெளிநடப்பு செய்யணும் அப்படின்ட்டு சொல்லி நான் பத்திரிகைகள்ல தான் பார்க்கிறேன். ஒரு நாளைக்கு கவர்னரை பார்க்காங்க, இன்னைக்கு பிரதமரை பார்க்கலாம், ஜனாதிபதி பார்க்கலாம், அது அவங்க விருப்பம், அவங்களுடைய உரிமை, அது போட்டு வரட்டு. ஆனால் இந்த அவையில வந்து தொடர்ந்து இது செய்வது நியாயமா? வேண்டுமென்றே இந்த அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற நோக்கத்திற்காக இது போன்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது வேதனையாக இருக்கின்றது. தொடர்ந்து இதுபோல் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்ற உறுப்பினர்கள் இந்த அவை நடவடிக்கையில் ஈடுபட்டு மக்கள் பிரச்சனைக்கு மக்களுக்காக எப்படி வாதாட முடியும் என்பதை இந்த அவைதான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆகவே அவை முன்னோர் அவர்கள் நல்ல கருத்துக்கள் இருந்தால் இதை நீங்க சொல்லலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, தாங்களே இந்த நிகழ்ச்சி குறித்து விவரமாக பேசிவிட்டீர்கள். நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை செயலை சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எதிர்கட்சிகளுக்கு உரிமை உண்டு. நாங்களும் எதிர்கட்சியில் இருந்த பொழுது அப்படிப்பட்ட பிரச்சனைகளை சபையில் நின்று பேசியிருக்கிறோம். ஆனால் சபைக்கு வருவது எதற்காக கருப்பு சட்டை அணிந்தார்களோ அதற்கான காரியத்தை விளக்கத்தை இங்கு பேசுவது கிடையாது. இங்கே பேசாமல் வெளியே போய் பத்திரிகைகளுக்கு விளம்பரம் கொடுத்து விட்டு வீட்டுக்கு போய் விடுவது, இப்படிப்பட்ட ஒரு செயலை தொடர்ந்து செய்கிறார்கள். முதல் நாள் தங்கள் வெளியேற்றிய அன்றைக்கு அடுத்து வந்த முதல்வர் அவர்கள்
வெளியில் பேசட்டும் போகட்டும், தாங்கள் மறுபடியும் இந்த அவைக்கு வரும்படி ஒரு அழைப்பு விடுங்கள் என்று தாழ்வு உள்ளத்தோடு எதிர்கட்சியை அரவணைக்கும் என்ற எண்ணத்தோடு ஜனநாயக முறைப்படி தங்களுக்கு சொன்னார்கள். தாங்களும் அழைப்பு விட்டீர்கள். நியாயமாக பார்த்தால் முதலமைச்சரை வேண்டுகோள் ஏற்று உள்ளே வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கள்ளக்குறிச்சியை பற்றியும் குறிச்சியை பற்றி பேசுவதால் இங்க தைரியமாக பேசியிருக்க வேண்டும். ஏதோ இவர்கள் ஆட்சி இருக்கும்போது உத்தமனை போனவர்கள் இங்க மட்டும் அவர்கள் பேசியிருந்தால் அவர்கள் ஆட்சியை நடந்ததை முதலமைச்சர் கிழிச்சு எறிந்திருப்பார். அதற்கு பயந்து கொண்டுதான் அவர்கள் உள்ளே வருவது வெளியே போவது பேசுவதுதானே. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி தொடர்பு என்று ஒரு செயல் தவிர்க்க முடியாத சில நிகழ்ச்சிகள் நாட்டில் நடப்பது உண்டு. இந்தியாவில் கலாச்சாரம் பலவாறு மாநிலம் எது உண்டு? அதை நாங்கள் விரும்புகிறோமா? அதை அவர்கள் விரும்புகிறோமா? நடக்கக்கூடாது, நடந்து விட்டது. அதுக்கு வேண்டிய பரிகாரத்தை செய்திருக்கிறார். இறந்த ஒரு குடும்பத்துக்கு உதவி இருக்கிறார், குழந்தைகள் படிப்புக்கு உதவி இருக்கிறார். இதைவிட ஒரு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்? ஆனால் இவற்றையெல்லாம் விளக்கமாக சொல்வார்கள். அவர்கள் ஆட்சியில் என்னென்ன நடந்தது என்பதை சொல்வார் என்று பயந்துத்தான் முதலமைச்சர் பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாது என்று பயந்துதான் ஒரு பாவலா காட்டுவதை போல உள்ளே வருவது வெளியே போவது என்ற ஒரு மலிவான விளம்பரத்தை தேடி எதிர்கட்சிகள் அலைகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சொல்லுவேன். இதே நிலை நீடிக்க கூடாது. அவையின் நேரம் பதிவாகி கொண்டிருக்கிறது. எனவே பேரவைத் தலைவர்களே, பேரவையின் அலுவல்களை நடைபெற விடாமல் இடைமறித்தும் சட்டப்பேரவையின் விதிகளை தொடர்ந்து முறையற்று பயன்படுத்துவதாலும் பேரவை நடிகர்களுக்கு குந்தம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவதாலும் பேரவைத் தலைவர் பலமுறை எச்சரித்தும் பேரவை நடவடிக்கைகளை தடுத்துக் கொண்டிருக்கும் கோஷமிட்டிருக்கின்ற அதிமுக உறுப்பினர்களை சட்டமன்ற பேரவை விதி 121 உள்விதி 2 கீழ் கோஷமிடுகிற அதிமுக உறுப்பினர்களை பேரவை பணிகளின்றும் தற்காலிக நீக்கம் செய்ய வேண்டும் என்னும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். மாண்புமிகு அவை முன்னாள் அவருடைய தீர்மானத்துக்கு முன்னால் ஒரு வார்த்தையில் ஒன்றை சொல்லி விரும்புகின்றேன். மாண்புமிகு அவை முன்னாள் அவர்கள் இந்த அவையில் இந்த டிஸ்கஷன் வந்தனாக்கி அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று நான் பத்திரிகையில் பார்த்தேன், தினகரன் பத்திரிகையில் முன்னாள் அமைச்சர் ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இது இன்று நேற்று நடத்தல, நான் அமைச்சராக இருக்கும்போது அங்கே மலைக்கு போயிருக்கேன், அங்கே முழுதும் இந்த தொழில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகையிலே அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே இதை நியாயப்படுத்துவதற்காக நான் இங்கே கூறவில்லை. இது நடக்கக்கூடாது. முதல்வர் கடுமையான நடவடிக்கை கனத்த இதயத்தோடு எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே இதையும் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய கவனத்திற்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சரே என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு பதிலாக நான் தருகின்றேன். அவை முன்னவர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இந்த கூட்டத்தொடர் முடிகின்ற வரையுள்ள எஞ்சிய நாட்களுக்கு கோஷமிட்டு இந்த அவையிலே வந்து அதிமுக சார்பாக நம்முடைய ஐயா எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இங்கே வருகை தந்து வெளியே சென்ற அனைத்து உறுப்பினர்களும் எஞ்சிய நாட்களுக்கு இந்த கூட்டத்தொடர் முழுமைக்கும் இந்த அவையிலே பேரவை பணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்கின்றேன்.